ஸோ அதாவது அந்த பேஜ் 29 அதில் நிறைய பேர் வந்து நிறைய எழுதியிருக்கேன். பட் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதும்போது கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதுங்க. இப்போ இதில் வந்து கிம் தே நாம், இப்போ அஸ்மத் சப்தம் யுஷ்மத் சப்தம் அந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. சப்த மஞ்சரியில நான் யார்ட்டையாவது இல்லைன்னா அப்படி இருக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் குரூப்ல வேற ஒரு சப்த மஞ்சரியை ஷேர் பண்ணினேன். ஐ டோன்ட் நோ, சம் ஆஃப் தெம் ஜாயின்ட் லேட், அவகிட்ட வந்து இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஸோ இப்போ எப்படின்னா கௌ தௌ பித்தரவ் 4th கொஸ்டின். கௌ தௌ பித்தரவ் தவ பித்தரவ் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் அம்மா அப்பா பேரை எழுதிடலாம். தவ பிராத்தா கஹ அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து உங்களுடைய பிரதரோட பேரை எழுதிடலாம். ஓகே, மம பிராத்தா நாராயணக கோபாலக எப்படி வேணா பேரை எழுதிடலாம். கௌ தௌ பித்தரவ் அப்படின்ட்டு போடும்போது இந்த மம பித்தரவ் போட்டுட்டு அம்மா அப்பா பேரை அப்பா அம்மா பேரை எழுதலாம். இல்லை மம பிதா சுவன்சோ, மம மாதா சுவன்சோன்னு சொல்லலாம். இப்போ இந்த கிம் தே நாம அப்படிங்கிறது வருது. ஓகே, தே. இப்போ இந்த தேங்கிறது என்ன அப்படின்னு சொன்னானா, இப்போ நம்ம வந்து 4th கொஸ்டின்ல வந்து தவ வந்திருக்கு. நீங்க வந்து யுஷ்மத் சப்தம் சப்தமஞ்சரியில யுஷ்மத் சப்தத்தை எடுத்து பாருங்க. அதுல வந்து ஷஷ்டி விபக்தியில தவ அப்படியும் இருக்கும், தேயும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி மம மே டூ போத் யூ கேன் யூஸ் for the ஷஷ்டி விபக்தி ஆஃப் அஸ்மத் சப்தம். மம நாம அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது யூஸ்வலி என்னன்னா இந்த போயட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னானா, அந்த சந்தஸ் அந்த மீட்டருக்காக. அவளுக்கு ஒரே ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு உண்டான இடம் தான் இருக்கு. ஆனா அவளுக்கு வந்து தவ எழுதினா 2 எழுதணும், மம எழுதினா 2 எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது தே இல்லைன்னா மே போட்டுருவா. ஓகே, ஸோ நான் வந்து அந்த ஐடியாலேயே இருந்தேன். பட் இங்க வந்து நான் என்னோட டீச்சர் கிட்ட கேட்கும்போதுதான் அவர் வந்து சொன்னார், இந்த தேய வந்து நம்ம தவன்னு தான் எடுத்துக்கணுமா. ஓகே, ஸோ கிம் தவ நாம இட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் யுவர் நேம். அதான் நம்ம வந்து பவத்தக நாம கிம் பவத்யாக நாம கிம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையே வந்து கிம் தே நாம அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன. அப்ப நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் வந்து மம நாம அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 6th கொஸ்டினோட டவுட் வந்து ஐ ஹேவ் கிளியர்ட் இட் டு யூ. ஸோ நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ சப்த மஞ்சரியை ப்ளீஸ் கீப் இட் ஓப்பன். சப்த மஞ்சரியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். தவ தே ஷஷ்டி விபக்தியில 2 ஃபார்மும் யூஸ் பண்ணலாம் ஏகவச்சனத்துல. ஸோ தவ வந்து நம்ம பார்த்தோம், கௌ தவ பித்தரவ் தவ பிராத்தா கஹ அப்படிலாம் பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து அவ வந்து தே அப்படின்னு கொடுத்துருக்கா. For us to also know that there is another. So kim te nama, that's nothing but kim tava nama da kim te nama. Okay, so நீங்க வந்து உங்களோட பேர் என்னன்னு எழுதணும். So that has got nothing to do with the first 2 questions. That is an independent question. Okay, so all of you please note it down. ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் இந்த நவமக பாட்டக வந்து பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து நல்லா கரெக்டாகவே எழுதியிருக்கேன். பட் எனக்கு ஒன்று தான் திரும்ப திரும்ப எனக்கு புரியல. நீங்கள் இஎம் எழுதுறேன் ஆனால் இப்படி இப்படியே எழுதுறேன். இஎம் வந்து தனியாக எழுதினாதான் இப்படி எழுதணும். இஎம் அம்மா மாத்தா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
அது எம் வந்து இப்படி வந்தப்புறம் மம்மா தானே வருது. ஸோ திஸ் இஸ் அ கான்சனன்ட். திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், மக்காரா வந்தானா பின்னாடி வந்து ஒரு வவல் இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்வராட்சரம் இருக்கணும். இது வியஞ்சனாட்சரம். ஸோ அதனால அனுஸ்வாரம் தான் வரும். எம் மம மாதா, எம் கிருஷ்ணஸ்ய துஹிதா, அப்படிதான் எழுதணும். ஓகே, கரெக்டா எழுதுறேன். ஆனா இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, so that is one thing I wanted to tell you. Okay, so today we go to the next lesson, தசமஹ பாடஹ. ஓகே, இந்த தசமஹ பாடஹல நம்ம glossary பண்ணும்பொழுது புதுசா ஒன்று வரும். அது வந்து I will teach you that. இப்போ வந்து glossary வந்து பண்ணணும். First, who is going to do the glossary? I want sorry. Okay. Vijayalakshmi or B Vijayalakshmi or M Vijayalakshmi? மாதா M Vijayalakshmi நீங்க? ஆமா. Okay. Okay, Aparna, can you read? Because you have not read till now. Okay, read the glossary. மாதா. ஆமா. காக்கஹ பேகஹ பேகஹ ஆகாசம் வர்ஷாஹ வாபி. I asked you to read the glossary. Meanings இருக்கும் பாருங்க. அததான் முதல்ல. Sorry. Okay. Sorry. பேகஹ masculine frog. நீடம் noun neuter nest. Okay. திவா. இப்ப பேகஹ சப்த ரூபம் சொல்லுங்க. பேகஹ ராம சப்தஹ. அப்ப என்ன ரூபம் அப்படி சொல்லணும்? ஓகே, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அகாராந்தஹ புல்லிங்கஹ பேக சப்தஹ. அப்படி சொல்லணும். அகாராந்தஹ புல்லிங்கஹ பேக சப்தஹ. இப்ப இந்த பேகஹ வந்து என்னது? பேகஹ வந்து என்னது? பிரதமா விபக்தி புல்லிங்க சப்தம். பிரதமா விபக்தி வச்சனம் ஏகவச்சனம். அது வரைக்கும் சொல்லணும். ஓகே. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது நீடம் நெஸ்ட். நீடம் நெஸ்ட் வந்து நபும்சகலிங்கஹ வனம் சப்தஹ. அது மாதிரி அகாராந்தஹ நபும்சகலிங்க. அகாராந்தஹ நபும்சகலிங்கஹ நீட சப்தஹ. இது வந்து நீட வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது திவா டியூரிங் டே டைம். திவா இது வந்து ஆகாராந்த. அது பக்கத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. ஐஎன் போட்டிருக்கா? இன்டிக்ளைனபிள். ஓகே. அவ்யயம். cannot be declined. Okay. அடுத்தது நெக்ஸ்ட் வர்ஷாஹ. இது வந்து ஃபெமினைன்ல இருக்கு. அப்போ ஆகாராந்த ஸ்ரீலிங்க வர்ஷா சப்தஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வர்ஷாஹ பகுவச்சனம். ஆனா அதுல போட்டிருக்க பத்தில வர்ஷாஹா அந்த சப்தத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அது நித்திய பகுவச்சனம். ஓகே, அது ஆல்வேஸ் பகுவச்சனம். அது எப்போதுமே நம்ம வர்ஷாஹா தான் சொல்லணும். வருஷான்னு சொல்லவே கூடாது. ஓகே, சோ நித்திய பகுவச்சனம்.
அடுத்தது அப்ப சப்த ரூபம் சொல்றச்சே வந்து வர்ஷா வர்ஷா சப்த அது வருஷா சொல்லிக்கலாம், வருஷா சொல்லிக்கலாம். சப்த ரூபத்துக்கு ஆகாராந்தக ஸ்ரீலிங்கः வருஷா சப்தः. ஓகே ஓகே. அப்ப பிரதமா விபக்தி பகுவச்சனம் வருஷாः. நீ என்ன சொல்லணும்? நித்திய பகுவச்சன சப்தம். நித்திய பகுவச்சனம். ஓகே. நெக்ஸ்ட் சாபி. சாபி வெரி ஓகே வெரி. இது வந்து ஈகாராந்த ஸ்ரீலிங்க சாபி சப்தः. இது வந்து வாவது. ஓகே வாபி. ஓகே வா சாபி. ஓகே ஓகே. वापी शब्दः ईकारान्त स्त्रीलिंग वापी शब्दः प्रथमा विभक्ति वापी ईकारान्त नदी शब्द मादरी एकवचनं नदी शब्द वर्तते. नदी शब्दः. Okay, you can mute yourself. You can mute yourself. Meenakshi madam, you have not read for a long time. Naktam adlu padinga. Naktam avyaya. Avyayam upavishati. Upavishati उपविशति उपविशतः उपविशन्ति. பரவாயில்ல, அது நீங்க என்ன சொல்லணும்? பிரதம புருஷ ஏகவச்சனம் வர்த்தமான காலம். அடுத்தது டயத்தே. இது வந்து ஆத்மநேபதி இல்லையா? கரெக்ட். डयते आत्मनेपदी प्रथमा सॉरी एकवचनं सॉरी दशम्यतां प्रथम पुरुष एकवचनं लट्लकारः प्रथम पुरुष एकवचनं वसति लट्लकार प्रथम पुरुष एकवचनं रटस्ति रटन्ति माद इन्नादु इंदा रटन्ति प्रथम पुरुष बहुवचनं परस्मैपदी लट्लकारः. ओके, அடுத்தது மேம் அது என்ன மேம் சொன்னாங்க? பீக்கு என்ன மேம் சொன்னாங்க அவங்க? நான் வரேன்மா, இனிமேதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொல்லல. ஓகே, ஐ திங்க் her line got cut. One of you read the last one. Plavate. Okay, I myself will read. Plavate, it's given A, Atmanepadi, लट्लकारः प्रथम पुरुष ஏகவச்சனம். ஓகே, இப்போ இந்த லெசனோட கிளாசரிய பார்க்கும்பொழுது இப்போ உங்களுக்கு இவ்வளவு நாளா பீன்னு இருந்தது. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம்? பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு நினைச்சுப்போம். உங்களுக்கு எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஆனா இப்ப ஏன்னு இன்னொன்னு வந்திருக்கு. ஸோ பி அப்படின்னா என்ன, ஏ அப்படின்னா என்னங்கிறது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். So this is something which is very new to you. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த லெசன்லயும் வரல. அதாவது பரஸ்மைபதி. ஓகே, அதுதான் நீங்க சொல்ற பி வந்து பரஸ்மைபதி. அப்புறம் அந்த ஏ வந்து ஆத்மநேபதி. இப்போ வேர்ப்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம சம்ஸ்கிருதத்துல வந்து தாத்து, ஒரு தாத்து அப்படின்னா ஒரு வேர்ப், ஒரு ரூட். இப்போ ஒரு தாத்து எடுத்துட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், ஒரு தாத்து எடுத்துப்போம்.
இப்போ வந்து வசதி, இங்க வசதி கொடுத்திருக்காலே, இந்த வசதியை நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதோட மூலம் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே ஒரு தாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும். ஓகே, ஒரு வேர்ப் அப்படின்னா ஒரு ரூட்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அது மாதிரி ஒரு தாத்துக்கும் ஒரு மூலம். அப்ப அந்த மூல தாத்து, எஸ் மீனாட்சி மேடம், யூ ஃபினிஷ்ட் மா, யூ கேன் மீட் யுவர் மாதா ஷமியதா என் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. பரவாயில்லம்மா, நோ ப்ராப்ளம். நீங்க மீட் போட்டு ஷமியதா என் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. இருக்கட்டம்மா, நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். we finished it. No problem. You can listen to the class. So இப்ப பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தாத்து. இப்ப இந்த பஸ் அப்படிங்கிற தாத்து தான் அதோட பஸ்ஸான்னு ஆறுது. ஓகே, இது வந்து போயிட்டு நம்ம பஸ்ஸான்னு அதெல்லாம் நீங்க பின்னாடி படிக்கும்போது அது எப்படி பஸ்ஸா ஆறுது அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப கம்முங்கிற தாத்து வந்து கச்சன்னு ஆறுது. ஓகே, இப்ப பாங்கிற தாத்து வந்து பிபன்னு ஆறுது. இப்போ காது, காது அப்படிங்கிற தாத்து வந்து காத அப்படின்னு ஆறுது. அப்ப இது வந்து மூல தாத்து which will be with the halant, and this is the அங்கன்னு சொல்லுவோம். இந்த தாத்துவோட மூல தாத்துல இருந்து வர்ற டெரிவேட்டிவ். this is the derivative. Okay, this is the derivative and this is the root. இப்போ ஒவ்வொரு ரூட்ல இருந்தும் ஒரு டெரிவேட்டிவ். அந்த டெரிவேட்டோட தான் நம்ம என்ன பண்றோம், தீதஹ அந்தி, சீதஹ த, மீ வஹ மஹ, அத வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ இப்போ வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து there are 3 types of dhatu. 3 types. What is the 3 types? The first one is parasmaipadi, and the second one is atmanepadi, and the third one is ubhayapadi. இப்போ பரஸ்மைபதி அப்படின்னா என்ன, ஆத்மனைபதினா என்ன, உபயபதினா என்ன அப்படின்னு நம்ம ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்போம். யூ டோன்ட் ஹாவ் டு கோ வெரி டீப் ஃபார் யோர் சிலபஸ். பட் இன்னைக்கு நம்ம ஆத்மனைபதை இந்த லெசன்ல ஆரம்பிக்கிறது. அதனால நம்ம முதல்ல ஆத்மனைபதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பரஸ்மை அப்படின்னு சொல்றதுலயே ஒரு உங்களுக்கு தெரியும், பரஸ்பரம். நம்ம பரஸ்பரமா நம்ம பேசும்போது, சாதாரண லௌகீகமா நம்ம பேசும்பொழுது பேச்சு வழக்கத்துல இருக்கிறது. பரஸ்பரம் இன்னொருத்தரோட பேசும்போது நம்ம சொல்றது வந்து பரஸ்மைபதி. ஓகே, சோ நார்மலி நிறைய வேர்ட்ஸ் வந்து பரஸ்மைபதி. பட் சில வேர்ட்ஸ் வந்து இட் வில் பி ஆத்மனைபதி. இந்த ஆத்மனைபதி வந்து எப்படின்னா, இதுல வந்து ஆத்மன்னா நான் எனக்காக, இப்போ நான் எனக்காக செய்கிறேன். இப்போ வந்தே, வந்து தாத்து, வந்துன்னு ஒரு தாத்து இருக்கு. இப்ப நம்ம புக்லயே இங்க கொடுத்திருக்கா லப், இந்த லெசன்ல கொடுத்திருக்கிறதே லப், லப்ங்கிற தாத்து. லப்னா டு கெட், வந்தனா டு சல்யூட், டு சல்யூட், டு லப், லப்னா டு கெட். இப்ப நம்மளே தெரியும், நம்ம வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தத்தின்னு சொல்றது கிடையாது, வந்தே. நம்ம உத்தம புருஷால வந்தே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம உத்தம புருஷால பரஸ்மைபதியில என்ன வருது, நம்ம மீ வஹ மஹ. ஓகே, so this is a
ஆத்மநேபதி. ஆத்மநேபதியில என்னன்னா நான், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பச்சதி, பச்சுங்கிற தாத்து பச், பச்சுனா டு குக், பச்சுனா டு குக், சமைக்கிறது. இப்போ இந்த பச்சு இஸ் உபயபதி. அதாவது உபயபதினா என்ன அர்த்தம்னா அந்த பர்டிகுலர் வேர்ப் நம்ம பரஸ்மைபதியாவும் யூஸ் பண்ணலாம், ஆத்மநேபதியாவும் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்தவங்களுக்காக பண்ணறது பரஸ்மைபதி, நமக்காக பண்ணறது ஆத்மநேபதி அப்படின்னு சொல்லிதான் டெஃபினிஷன்ஸ் சம்ஸ்கிருதத்துல கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஆத்மநேபதிக்கு விளக்கமே கிடையாது. ஓகே, நீங்க எத்தனை பெரிய பெரிய பண்டிட் எல்லாத்தையும் கேட்டாலும் நம்ம கிராமரியன்ஸ் இந்த விளக்கம் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. நீ உனக்காக என்ன பண்றையோ அது ஆத்மநேபதி, நீ பிறருக்காக என்ன பண்றையோ அது பரஸ்மைபதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் த ஒன்லி திங். ஏன் மேடம் இது ஆத்மநேபதியா இருக்கு, ஏன் பரஸ்மைபதியா இருக்குன்னு கேட்காதீங்க. இந்த ஒரு விளக்கம் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு வேர்பு வந்ததுன்னா அது ஆத்மநேபதியா பரஸ்மைபதியான்னு நம்ம பார்க்கணும். ஆத்மநேபதியா இருந்தா அதோட மாதிரி ரூபத்தை போடணும், பரஸ்மைபதியா இருந்தா அதோட ரூபத்தை போடணும். அதை நம்ம பார்ப்போம். இப்ப சிலது உபயபதி. நான் சொன்னேன் உபயபதி. உபயபதினா என்ன, அந்த பர்டிகுலர் வேர்ப் ஆத்மநேபதியிலயும் இருக்கும் பரஸ்மைபதியிலயும் இருக்கும். அப்படி என்ன வந்தது, இப்ப பச்சு. இப்ப ஒரு சமயக்காரர் சமைக்கிறான், அவன் எல்லாருக்காகவும் சமைக்கிறான். ஓகே, அப்ப அவன் என்ன சொல்றோம், பச்சதி. அது எப்படி யூஸ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுல 2 ஃபார்மும் இருக்கு. ஆனா இப்ப நான் இருக்கேன், எனக்காக மட்டும் நான் சமைச்சுக்கிறேன். பச்சத்தே, பச்சத்தே வரக்கூடாது, பட் ஜஸ்ட் நான் அந்த எண்டிங்காக நான் சொல்றேன். ஓகே, சோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல எப்படி தி தக அந்தி, சி தக த, மீ வஹ மஹ அது பரஸ்மைபதியில இருக்கு. ஆத்மநேபதியில அதே மாறிடும். தே இத்தே அந்தே, சே இத்தே த்வே, ஏ வஹே மஹே. பாருங்க எப்படி மாறுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பரஸ்மைபதினா என்ன நான் சொல்லியிருக்கேன், ஆத்மநேபதினா என்னன்னு சொல்லியிருக்கேன். உபயபதினா 2லயும் இருக்கும். அந்த வேர்ப் 2 ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ பச்சுங்கிற தாத்து எடுத்துட்டானா நீங்க பச்சை போட்டாலும் ரைட்டு தான், பச்சை தே போட்டாலும் ரைட்டு தான். ஏன்னா அந்த பர்டிகுலர் வேர்ப் கேன் பி யூஸ்ட் இன் ஆத்மநேபதி ஆல்சோ, இட் கேன் பி யூஸ்ட் இன் பரஸ்மைபதி ஆல்சோ. ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பரஸ்மைபதியில என்ன எப்படி வருது, எண்டிங் நம்ம பார்த்தோம். சீதஹ அந்தி, சி தஹ த, மீ வஹ மஹ. இந்நேரம் உங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பா பை ஹார்ட் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆத்மநேபதியில எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டே மாறிடும். இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த வேர்ப் ஆத்மநேபதி வேர்பா இல்ல பரஸ்மைபதி வேர்பான்னு கற்றுடும். இப்ப இது எப்படி வரும், தே இத்தே அந்தே, சே அது சி டி வருது, இங்க தே வருது, இங்க சி வருது, இங்க சே வருது. இங்க தஹ வருது, இங்க சே கே. ஓகே, இந்த மூணாவது மட்டும் எப்படி வரும்னா துவே. துவே நல்லா திருப்பி பாருங்க, இட்ஸ் மகா பிராணம், இட்ஸ் நாட் அல்ப பிராணம். துவே இல்ல, துவே துவே. ஓகே, அப்புறம் ஏ அது எப்படி பண்ணணும்னா ஈ வஹே மஹே.
இது நம்ம எப்படி பண்ணுவோம்? இப்போ நம்ம லப், இப்போ புக்ல பார்த்தேன்னா பேஜ் 31 புக்ல பாருங்க, லப் அப்படிங்கிற தாத்து கொடுத்துருக்கா. எப்படி கொடுத்துருக்கா? லபதே, லபேதே, லபந்தே. தே, இத்தே, அந்தே. இந்த இத்தேங்கிறது தான் பை சந்தி ரூல் பிகம்ஸ் ஏத்தே. உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க ஏத்தே போட்டுட்டேன்னா பின்னாடி மிச்ச வேர்பெல்லாம் வந்து நீங்க சந்தி படிக்கும் போது தப்பா போயிடும். அதனால எண்டிங்க இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங்க மறக்க கூடாது. எண்டிங்க இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ தே இத்தே அந்தே, சே இத்தே துவே, ஈ வஹே மஹே. ஓகே, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஈ வந்து கஷ்டமா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏ போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஏ அவ்வளவுதான், இதுக்கு மேல போட முடியாது. ஏ வஹே மஹே. இப்போ இந்த லப்ங்கிற தாத்து எப்படி வந்திருக்கு? லபதே, லபேதே, லபந்தே. சோ தே, இத்தே, அந்தே. லபதே, லபேதே, லபந்தே. லபசே, லபேதே, லபத்வே. லபே, லபாவஹே. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த உத்தம புருஷால வந்து ஆ வரும்னு. இதுல வராது, பிரதமால வராது, ஏகவச்சனத்துல வராது. ஆனா த்விவச்சனத்துல லபாவஹே, பகுவச்சனத்துல லபாமஹே. சோ தே இத்தே அந்தே, தே இத்தே த்வே, ये वहे महे. Okay, actually it should be only, but for your convenience I have written, because சந்தி வரும்போது மாறிடும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுதாதான் நம்ம இன்னையோட லெசன்ல நீங்க பாத்தீங்கன்னா உபவிஷத்தி கிளாசரியில பாருங்க, உபவிஷத்தி. இப்ப அதுல பி போட்டிருக்கு, ஏன்னா டி வந்திருக்கு. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இட் இஸ் அ பரஸ்மைபதி தாத்து. டயத்தே, டயத்தே பாருங்க, தே வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. அப்போ இட்ஸ் அன் ஆத்மநேபதி தாத்து. பசதி, இட்ஸ் அ பரஸ்மைபதி தாத்து. ரட்டந்தி, இட்ஸ் அ பரஸ்மைபதி தாத்து. பிளவத்தே, திருப்பி இங்க ஏ வந்துருக்கு, பிளவத்தே. ஸோ இட்ஸ் அ ஆத்மநேபதி தாத்து. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம லெசனுக்கு போலாமா? எனி டவுட் இந்த? ஓகே, குட். இந்த உத்தம புருஷன் மட்டும் ஒருத்தர் நீங்க சொல்லுங்களேன் மேடம். ஆத்மநேபதியில ஆக்சுவலி இட் ஷுட் பி, எண்டிங் ஷுட் பி ஈ வஹே மஹே. ஓகே, பட் இந்த சந்தி வரும்போது அது ஏயா மாறிடும். அதனாலதான் நான் அந்த சந்தி எல்லாம் நம்ம படிப்போம், கண்டிப்பா படிப்போம். ஏன்னா நம்மளுக்கு இனிமே எல்லாமே வரும், நம்ம படிப்போம். பட் இப்போ நம்மளுக்கு அந்த சந்தியை பத்தி கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க ஏ வஹே மஹேன்னு வச்சுக்கோங்க. அப்ப லப் இப்ப என்ன வருது? இப்ப நான் ஒரு தாத்து கூட உங்களுக்கு கொடுத்தேன், வந்து கொடுத்தேன். இப்போ வந்து, இப்ப வந்துக்கு நம்ம வந்து எப்படி பிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப வந்துங்கிற தாத்து, இப்ப வந்துங்கிற தாத்துவ நம்ம வந்த, நான் என்ன சொன்னேன், டெரிவேட்டிவ் வந்து வந்தன்னு போடுறோம். ஓகே, சோ நம்ம வந்தாவை பிக்ஸ் பண்ணிடுறோம் இதுக்கு முன்னாடி, வந்ததே. இப்ப இந்த ஆவும் ஈயும் சேர்ந்தானா ஏயா மாறிடும். நல்லா பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன இது தெரிஞ்சுக்கோங்க. ஆவும் ஈயும் சேர்ந்தானா ஏயா மாறிடும் சந்தி ரூல் படி. சோ இங்க என்ன வருது? இப்ப வந்த, இது வந்தங்கிறது எப்படி இருக்கும்? வக்காரத்தை விட்டுருவோம், இப்ப நக்காரத்தையும் விட்டுருவோம். இன்னி த வந்து எப்படி எழுதுவோம்? தக்காரா பிளஸ் ஆ. சோ இது கடைசியில எண்டாருது, ஆல தான் எண்டாரு. அப்ப இந்த ஆவோட இந்த ஈ சேரும்போது ஏஆரு. பட் நான் ஏன்னு போடக்கூடாது, என்ன சில ஏதாவது வேற தாத்து வந்து வேற மாதிரி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வந்து தப்பு பண்ணிடுங்க. அதனாலதான் இப்படி யோசிக்கணும். சோ இப்ப இது வந்து ஏத்தே. அப்ப எப்படி வரும் அது? இப்போ இப்போ
இப்ப இது வந்தேதே. ஓகே, வந்தேதே. இப்ப அடுத்தது இங்க வந்து வந்தந்தே. இப்ப வந்து வந்தந்தே. அப்ப வந்துங்கிறது வந்து இங்க வந்து இந்த வந்து எப்பொழுதுமே போயிடும். இது கிராமர் ரூல் படி. ஸோ வந்தந்தே, வந்தந்தே. இப்ப அடுத்தது இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி. வந்தசே. இப்ப இங்க திருப்பியும் இந்த வந்து ஏயா மாறிடும். ஸோ வந்தேதே, வந்தேதே. இப்ப அடுத்தது இங்க வந்தத்வே. ஓகே, இப்ப இதுல வந்து என்ன வருது? இப்போ வந்து பிளஸ் வந்த பிளஸ் again, so it becomes வந்தே, வந்தே. அடுத்தது வந்தா வகே, வந்தா வகே. அடுத்தது இங்க வந்து வந்தா மகே. ஓகே, புரியுதா சார்? ஸ்ரீதரன் சார், ஸ்ரீதரன் சார், are you able to follow? So புரிஞ்சுக்கோங்க. வந்ததே, வந்தேதே, வந்தந்தே. வந்ததே, everybody is able to hear me? இல்ல மேடம், இன்னைக்கு ரொம்ப ஆடியோ பவரா இருக்கு. மெனி என்னோட சரி, ஆமா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மொபைல்ல வந்திருக்கேன். மொபைல்லயும் அதே ப்ராப்ளம் இருக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா நான் சொன்னது? இப்போ we are all able to hear ma'am. others are hearing ma'am. கேக்குது, நல்லா கேக்குது ma'am. கேக்குதா? ஓகே ஓகே. I could hear but I can't say I followed very much. Yeah, that you will follow later only. First day itself we cannot follow, ma. We are learning for years, yet we are yet to follow. Okay. Sanskrit is that language where you go on reading, go on practicing. அப்புறம் நம்ம கிளாஸ்ல நிறைய சப்தாஸ்லாம் நீங்க பிராக்டிஸ் யாருமே பண்றது கிடையாது. ஃபார் தட் மேட்டர் நாங்கெல்லாம் நிறைய தாத்து எழுதுவோம், நிறைய சப்தாஸ் எழுதுவோம். நான் கொடுக்கல. ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ மேக் யூ ஆல் ரைட் அ லாட். நீங்க நிறைய எழுதினாதான் வரும். இனிமே ஒவ்வொன்றும் நம்ம பரஸ்மை பதே, ஆத்மனை பதே பக்கத்துல போட்டு எழுதினாதான் நமக்கு தெரியும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ வில் ரிப்பீட் அகைன். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்கம்மா, யாரோ ஒருத்தர் வாங்க இருக்கு. ஓகே, வந்ததே. இப்ப பாருங்க, வந்து தாத்துக்கு சொன்னேன். வந்ததே, வந்தேதே, வந்தந்தே, வந்தசே, வந்தேதே, வந்தத்வே, வந்தே, வந்தாவஹே, வந்தாமஹே. ஓகே, ஏ வஹே மஹே, அத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு வரும். வஹே மஹே, அத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அதுல வந்து இப்ப நம்ம ஒரு வேர்ப் எடுத்துட்டா, இப்ப நம்ம என்ன எடுக்கணும்? வசதி எடுத்துப்போம். வசதி, வசத்தக, வசந்தி, இது நமக்கு தெரியும். வசதி, வசத்தக, வசத, வசாமி, வசாவஹ, வசாமஹ, அது பரஸ்மை பதி தாத்து. ஆத்மனை பதி தாத்துல வந்ததே, வந்தேதே, வந்தந்தே. இப்ப இவா கொடுத்திருக்கிறது லபதே, லபேதே, லபந்தே, லபசே, லபேதே, லபத்வே, லபே, லபாவஹே, லபாமஹே. ஓகே, இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இனிமே வர்ற எக்ஸசைஸ்லாம் நிறைய ஆத்மனை பதையும் வரும். ஓகே, shall I clear the screen? Yeah. Okay, I will go to the lesson. Okay. Okay, now பாலா மேடம் நீங்க ரீட் பண்ணுங்கம்மா. லெசனை ரீட் பண்ணுங்க பாலா மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். லெசனா மேல இருக்க வேர்ட்ஸா? எல்லாமே அதான் லெசன்னா அதான் ஆரம்பம். தசம பாடக, காக்கக, ஆகாசம், நீட்டம், நீடம், 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 திவா, வர்ஷா, நரக, நரக, தேவக, தேவக, மேகக,
வருஷா. ஓகே, இது சொல்லுங்க. அந்த முதல் வேர்டு திருப்பி படிங்க. ஆகாசம். இல்லம்மா, அந்த பக்கம் அந்த பிக்சருக்கு கீழே இருக்கிறது. பேக்கக. பேக்கக. ஓகே, பேக்கக. வாபி. வாபி. பூமி. பூமிஹி. நக்டம். 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 அது கக்காராவும் தக்காராவும். ஓகே, சோ அப்புறம் அகாரம். நக்டம். ஓகே. இக்கு கு கு ஆ ஆ இக்டம் நக்டம். நக்டம். ஓகே. ஓகே மேம், கேன் ஸ்டாப். கோமதி மேடம் ரீட் பண்ணுங்க. Yes, ma'am. काकः शाखायाम् उपविशति. स दिवा आकाशे डयते. नक्तं नीडे वसति. बेकाः. போருமா. லலிதா கணேசன் மேடம் ரீட் பண்ணுங்க. बेकाः वापिषु. वापिषु. वापीषु. वापिषु वसन्ति. ते वर्षासु रटन्ति. रटन्ति. अयं मेघः भूमौ प्लवते. प्लवते. ओके, प्लवते. ओके, you can mute yourself. ललिता शांतकुमार मैडम पढ़ेंगे. लतासु कुसुमानि विकसन्ति. वयं वयं तरुषु फलानि पश्यामः. समुद्रे रत्नानि जायन्ते. ओके नारः. போது நம்ம மல்லிகா மேடம் படிங்க. नराः भूमौ वसन्ति. देवाः स्वर्ग तिष्ठन्ति. स्वर्गे. स्वर्गे तिष्ठन्ति. ओके, स्टॉप. இப்போ this lesson is all about சப்தமி விபக்தி. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் விபக்தி பார்த்திருக்கோம்? பிரதமா, த்விதியா. பிரதமானா சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், த்விதியானா ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், திருத்தியானா இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன யூஸ் பண்றோம், ஹஸ்தேன காததி சொல்லியிருக்கேன் இல்லையா, சஷகேன பிபதி, அது இன்ஸ்ட்ருமெண்ட் திருத்தியா. சத்துர்த்தி என்ன சொல்லியிருக்கேன், கொடுக்கறது, யாருக்காக கொடுக்கிறோம், அது சத்துர்த்தி. ராமாய அன்னம் தராதி சத்துர்த்தி சொல்லுவோம். பஞ்சமி என்ன சொல்லியிருக்கோம், பிரியறதுன்னு சொல்லியிருக்கோம், வாங்கிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ராமாத் ஃபலம் ஸ்வீகரோமி. அகம் ராமாத் ஃபலம் ஸ்வீகரோமி. ஓகே, அப்போ கிராமாத் நகரம் கச்சதி, அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். சீதா கிராமாத் நகரம் கச்சதி. அப்ப இங்கிருந்து ஒரு இருந்து அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் நம்ம கிரியாபதத்தோட. அப்புறம் அடுத்தது ஷஷ்டி பார்த்தோம். ஷஷ்டியில நான் சொன்னேன், அதுல மட்டும் கிரியாபதத்தோட ஜாயின் ஆகாது. சம்பந்த ஷஷ்டி நவுனோட தான் அது ஜாயின் ஆகும். ராமஸ்ய பிதா தசரதः, சீதாயாः पतिः रामः. ओके, सीतायाः पुत्रः लवः. சரியா? சோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்ப நம்ம 7th விபக்திக்கு வரோம். இப்ப நம்ம ராமः ராமோ ராமாः. ராமம்
ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபியः, ராமாத் ராமாபியாம் ராமேபியः, ராமஸ்ய ராமயோஹோ ராமானாம். அடுத்தது ராமே புல்லிங்கல எப்படி வருது? ராமே ராமயோஹோ ராமேஷு. இது ஏகவச்சனம், இது த்விவச்சனம், இது பகுவச்சனம் ஃபார் புல்லிங்க. இப்போ ஸ்திரீலிங்க எப்படி வரும்? இப்ப சீதா, சீதா நம்ம பார்த்தோம். இப்ப சீதாயாக அப்படின்னு ஷஷ்டியில பார்த்தோம். இதுல வந்து சீதாயாம், சீதாயாம். இங்க சீதையோஹோ. இது பகுவச்சனம் சீதா சு. இங்க ஷூ இருக்கு, இங்க சு. இது வந்து இங்க சப்தமஞ்சரி வச்சிருந்தா ரமா சப்தம் பாருங்க. ஸ்ரீலிங்க ஆகாராங்க ஸ்ரீலிங்க ரமா சப்த, அதுல ரமாசு அப்படி வரும். ஓகே. சோ இப்படி நம்ம சப்தமி வந்து சப்தமி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்தமி வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன், ஆன், அட். அது வந்து லொகேட்டிவ் கேஸ். ஒரு லொகேட்டிவ், அதாவது எங்க இருக்கு ஆதாரம், அதோட ஆதாரம் எங்க, அதிகரணம் சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. அது எந்த பொசிஷன், மெயினா சொல்லணும்னா இடம். கையில் இருக்கிறது, பையில் இருக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. தமிழ்ல வந்து அந்த இல் உள்ளே இருக்கிறது, அந்த மாதிரி. உள்ளேங்கிறதுக்கு அந்தான்னு வந்துடும், அது கூட வேண்டாம், நான் தமிழ்ல வச்சுக்கிறேன். இல். இப்போ இது வந்து நீங்க வந்து அதை வந்து நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம். இங்கிலீஷ்ல வந்து இன், ஆன், அட். The book is in the bag. அப்போ பேக்குக்கு வந்து என்ன சொல்றோம்? ஸ்யூதஹ. புக்குக்கு என்ன சொல்றோம்? புஸ்தகம். இப்போ ரெண்டு பாருங்க நம்ம எப்படி ஜாயின் பண்றோம். இப்போ புஸ்தகம், இப்போ ஸ்யூதஹ. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? புஸ்தகத்துக்கும் ஸ்யூதஹுக்கும் நம்ம இங்கிலீஷ்ல ப்ரெப்போசிஷன் படிச்சிருக்கோம். ப்ரெப்போசிஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. பட் ஒரு வேர்டை போட்டுதான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுவோம். இந்த புக் இஸ் இன் த பேக், அந்த இன்னுங்கிறது தான் அந்த பேக்குங்கிற நவுனுக்கும் அந்த புக்குங்கிற நவுனுக்கும் அது வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த வேர்டு. ஸோ சம்படி, இப்ப நம்ம போறோம், கடைக்கு போறோம். the boy is in the shop or at the shop. Usually they say at the shop. ஆன் சொல்ல முடியாது, இன் சில சமயம் வெளியில தான் நிக்க வச்சு நம்மள வாங்க சொல்லுவோம். ஸோ அப்ப என்ன சொல்லுவோம்? அட் த ஷாப். ஸோ இந்த இன், ஆன், அட் இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ணாது, நம்ம வந்து அதை சப்தமி விபக்தியில யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க புஸ்தகம் ஸ்யூதஹ. இப்ப எங்க இருக்கு புஸ்தகம்? வேர் இஸ் த புக்? புக் இஸ் குத்ர அஸ்தி? புஸ்தகம் ஸ்யூதே அஸ்தி. இப்ப நம்ம அன்னைக்கு குத்ரன்னு படிச்சோம், क्वेश्चन वर्ड्स, प्रश्नवाचक शब्दाहाल कुत्र, किम, कुत्र, कति, कदा, कुतः, कथम, किमर्थम. இந்த 7 சப்த ககாராக படிச்சோம். அதுல குத்ர, இப்ப நீ உங்கள்கிட்டயே நான் கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? அகம் சென்னை நகரே வசாமி, நகரே அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இந்த ஸ்யூதஹ, ஸ்யூதஹங்கிறது ராம சப்தம் வருது. அப்ப என்ன வரணும்? அப்போ புஸ்தகம் ஸ்யூதே अस्ति. Yes, somebody wants to ask a doubt. சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இல்ல somebody is
unmuted. Please mute பண்ணிக்கோங்க. காதுக்குள்ள போயிடும், அது கஷ்டமா இருக்கும் எனக்கு, எக்கோ அடிக்கும். இப்ப ஏகவசனம் அப்படின்னா ரொம்ப எக்கோ அடிக்கும். இப்ப ராமயோகோ அப்படின்னு சொன்னா டூ ராமாஸ், இன் டூ ராமாஸ். ஓகே, இப்ப ராமே இப்ப இன் ராமா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ராமே சத்குணாகா சந்தி, ராமனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன. ஓகே, ராமனிடத்தில். இப்போ மரத்தில் பழங்கள் இருக்கின்றன. இப்ப மரத்தில் விருக்ஷே, ஏன்னா விருக்ஷாவும் நம்மளுக்கு தெரியும் புல்லிங்க சப்தம், அதனால விருக்ஷே ஃபலானி சந்தி. ஓகே, இப்ப இங்க வந்து இப்ப ஷாக்காயாம், அந்த முதல் இதே வந்து இப்போ ஷாக்காயாம் அப்படின்னு, இப்போ ஒரு ஷாக்கா அப்படிங்கிறது பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ, ஒரு கிளை, மரத்தினுடைய கிளை. ஆனா இது வந்து என்னவா இருக்கு? இது ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம். ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தத்தினால இது என்னவாகும்? சீதாயாம் மாதிரி ஆயிடும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஷாக்காயாம். ஓகே, ஷாக்காயாம் காக்கः अस्ति. கிளையில் காக்காய் இருக்கு. மேம் சொல்லுங்க. ஃபலானிக்கு அப்புறம் என்ன மேம் எழுதிருக்கீங்க? புரியல. சந்தி. விருக்ஷே ஃபலானி சந்தி. சந்தி மீன்ஸ்? நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேனே, நீங்க யாருமா கேக்குறது? ராஜலட்சுமி மேடம். நீங்க வந்தே இல்லையா இன்னைக்கு கிளாஸ்க்கு? வந்தேன் மேடம். அப்ப நான் அந்த கத்தி சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? சந்தி. கத்தி பலானி சந்தி சொல்லி கொடுத்தேனா? எஸ் மேம். அஸ்தினா என்ன? இஸ். அஸ்தினா இருக்கு. அப்போ சந்தினா என்னது? அதோட ப்ளூரல். ஓகே, சந்தி. அவ்வளவு முடிஞ்சதா? ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. ரீகலெக்ட் பண்ணிக்கோங்கம்மா, ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்லல, ஏன்னா நான் சொன்னேன்னு சொல்லிதான் நான் சொல்லல. சோ விருக்ஷே, சோ ஃபலானி சந்தி, அப்ப மரத்தில் பழங்கள் இருக்கின்றன. There are fruits on the tree. ஷாக்காயாம் காக்கः அஸ்தி. அஸ்தின்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம். காக்கः காக்காய், உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உபவிஷதி. ஓகே, ஷாக்காயாம் காக்கः உபவிஷதி. கிளையில். இப்போ இப்போ வந்து இந்த சப்தமி விபக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்? இன், ஆன், அட். அதுல ஏகவச்சனம்ல, த்விவச்சனம்ல, பகுவச்சனம். இப்போ புல்லிங்கல நம்ம என்ன பார்த்தோம்? ராமே ஓகே, பாலகः பார்த்தோம். பாலகः அப்படின்னா பாலகே தான். ஓகே, பாலகே. அப்புறம் பாலக ராமயோகோ ராமேஷு, பாலகேஷு. சீதா, அது மாதிரியே பாலிகா பாருங்க. பாலிகா
बालिकायाम बालिकयोः अत्र बालिकासु இது வந்து ஏக द्विवचனம் बहुवचனம். பட் இதெல்லாம் நான் எழுதி காமிக்கவே வேண்டாம். உங்க சப்தமஞ்சுரியில நீங்க பார்த்தேன்னாலே எல்லாமே இருக்கு. இனிமே நீங்க என்ன பண்ணணும், எல்லா சப்தமும் படிக்க ஆரம்பிக்கணும். சப்தம் படிச்சாதான் இனிமே உங்களால முன்னாடி போக முடியும். ஏன்னா சப்த விபக்தி வரைக்கும் தான். 8வது விபக்தியில ஒண்ணுமே கிடையாது. வெறும் விசர்க்கம் இல்லாம ராம, திருப்பியும் ராமோ, ஹே ராம, ஹே ராமோ, ஹே ராமாஹா, அது கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணது. அதை நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த சப்த விபக்தியும் நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஷாக்காயாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஷாக்காயாம் காக்கः उपविशति. ஷாக்காயாம் காக்கः उपविशति. ஷாக்காயாம்னா என்னது? கிளையில் காக்காய் உட்காருகிறது. இப்போ எதனுடைய கிளையில் அப்படின்னா மரத்தினுடைய கிளையில் அப்படின்னு கேட்கணும். இப்போ மரத்தினுடைய அப்படின்னு ஒருத்தருடையனா என்ன வந்துடும்? ஷஷ்டி வந்துடும். கரெக்டா? இப்போ யாருடைய? மரத்தினுடைய கிளையில். அப்ப இந்த இடத்துல விருக்ஷஸ்ய ஷஷ்டி இப்படி வரும். விருக்ஷஸ்ய ஷாக்காயாம் காக்கः उपविशति. புரியுதா? ஓகே. அப்புறம் இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது சப்தமி விபக்தியில. இட் இஸ் டோட்டலி பொசிஷனிங், லொகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டோட்டலி ஷோயிங் த பொசிஷன் ஆஃப் த நவுன். மெயினா நம்ம இங்கிலீஷ்ல வந்து ப்ரெப்போசிஷன் சொல்லுவோம், இதுல ப்ரெப்போசிஷன் சொல்லாம அப்படி சொல்லுவோம். ஓகே. இப்ப அடுத்தது டைம் இருக்கு. யார் படிச்சாங்கப்பா? ஓகே. மல்லிகா மேடம் ரெண்டு, மீனாட்சி மேடம் ஆல்ரெடி, நித்யா மேடம் ரீட் பண்ணுங்க. எங்கேருந்து படிக்கணுமே? முதலேந்து. காக்கः बेकः आकाशं वर्षाः वापि नीडं नरः भूमिः दिवा देवः नक्तं काकः. ஓகே. இப்ப ஆகாசம்ங்கிற சப்தம் என்னது சொல்லுங்க? ஆகாசம் நபும்சகலிங்கம். அது எப்படி ரூபம் எப்படி சொல்லுவேன்? ஆகாராந்த நபும்சகலிங்கம். ஆகாராந்த வருமா? மகாராந்த மகாராந்த மகாராந்தவும் வராது. மகாராந்தவும் வராது. தப்பு பண்றேன். பலம் சப்தம்க்கு என்ன சொல்லுவேன்? பலம். அதுக்கு எப்படி ரூபம் சொல்லுவேன்? பலம் பலே பலானிங்க. ஆமா. அதுக்கு எப்படி ரூபம், முதல்ல எப்படி ரூபம் சொல்லுவேன்? தெரியல. ராம சப்தத்துல எப்படி ரூபம் சொல்லுவேன்? ராமஹ ராமோ ஆகாராந்த ராம அகாராந்தः புல்லிங்கः ராம புல்லிங்கः சப்தः. ஓகே. அதே மாதிரி பலமுக்கு சொல்லுங்க. அப்ப வந்து நபும்சகலிங்க தானே மேம் இது? இல்லையா? கரெக்ட் தான். நபும்சகலிங்க தான். அகாராந்த சொல்லணுமா? அகாராந்த. ஓகே ஓகே. அகாராந்த நபும்சகலிங்க ஆகாஷம் ஆகாஷ சப்தः. அகார. ஓகே. அகாராந்த. ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்கணும், ஆகாஷங்கிறது தான் சப்தம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் ஆகாஷம். ஓகே. சப்தம் வந்து ஆகாஷம் கிடையாது. சப்தம் வந்து ஆகாஷம் கிடையாது. சப்தம் வந்து ஆகாஷ தான். பல ஆகாஷ. ஓகே. ஆகாஷ பல வன அத மாதிரி தான். மகாரம் சேர்த்து அதை வந்து நபும்சகலிங்கத்துல பிரதமா விபக்தி ஏகவச்சனமா மாத்தணும். பலம் பலே பலானி ஆகாசம் ஆகாஷே ஆகாஷானி. ஓகே. ஓகே.
So root word is Akash. ஆகாஷ. Okay. அப்ப பூமிஹி சொல்லுங்க. பூமி. பூமிஹி. இது நதி சப்தம் மாதிரி ஸ்திரீலிங்க இல்லையா மேடம்? இது இது நதி சப்தம் மாதிரி இல்லையா? இது இக்காராந்தனா வந்திருக்கு இல்லையா? ஓகே. இக்காராந்த பூமிஹி புல்லிங்க பூமி அததஹ. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதாவது இக்காராந்த வந்து எல்லாமே நம்ம வந்து புல்லிங்க சப்தம் நம்ம ஹரி சப்தம் மாதிரி பார்த்துருக்கோம். ஆனா மதி சப்தம் பூமி சப்தம்னா ஸ்திரீலிங்கம். ஓகே ஓகே. பூமி இக்காராந்தः ஸ்திரீலிங்கः பூமி சப்தः. பூமி சப்தः. ஓகே. பூமி பூமி தாய் அப்படிதானே சொல்றோம் நம்ம தமிழ்லயே. அதனால அது ஸ்திரீலிங்க. ஓகே. இகாராந்த ஸ்திரீலிங்க பூமி சப்தः. பூமி சப்தः. தேவः சொல்லுங்க. தேவः. தேவः. அகாராந்த புல்லிங்க தேவ சப்தः. இப்ப தேவஹங்கிறது என்ன ரூபம்? என்ன என்ன ரூபம் சொன்ன? என்ன விபக்தி? என்ன விபக்தி? நீங்க சப்தத்தை பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அது வரைக்கும் நிறுத்திக்கணும். முதல்ல இப்ப நான் சப்த ரூபம்னு கேட்டேன்னா இப்ப இக்காராந்த ஸ்ரீலிங்க பூமி சப்தः விபக்தி ஏகவச்சனம். ஓகே ஓகே. சோ அகாராந்த புல்லிங்க தேவ சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே குட். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு என்னன்னா திவா அண்ட் நக்தம் தே போத் ஆர் இன்டிக்ளைனபிள். அவ வந்து சேஞ்ச் ஆக மாட்டா. அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீதரன் சார், if your mic is okay, you can read the line. हाँ जी. काकः शाखायाम् उपविशति. स दिवा आकाशे दयते. नक्तं नीडे वसति. Okay. இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? காக்கஹ ஷாகாயாம் உபவிஷதி. இப்பதான் நம்ம பார்த்தோம் ஷாகாயாம். ஸ்ரீதரன் சார் சப்த ரூபம் சொல்லுங்க. ஷாகாயாம். शाखायाम् आकारान्तः दीर्घ आकारान्तः स्त्रीलिङ्गः शाखा शब्दस्य सप्तमी विभक्तिः एकवचनं शाखायाम्. ओके ओके. सो இப்ப காக்கஹ காக்கஹன காக்காய் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து புல்லிங்க சப்தம். ஓகே. காக்கஹ கா அது அகாராந்த காக்க சப்தம் புல்லிங்க. ஷாக்காயாம் உபவிஷதி. அப்போ காக்காய் கிளையில் உட்காருகிறது, உட்கார்ந்து இருக்கிறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். So the crow sits on the branch. Sir, இது வந்து இதுல வந்து சஹான்னு வரும். ஆக்சுவலி நம்ம படிக்கும்போது இந்த விசர்க்கம் விட்டுருக்கு. அது ஏன் விட்டுருக்குங்கிறத நம்ம விசர்க சந்தி படிக்கும்போது அதை பார்க்கலாம். இப்ப இது நான் இப்ப படிக்கும்போது நான் சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சஹ, இந்த சஹா வந்து யாரை குறிக்கிறது? சஹனா அது, அவன் அப்படியும் இருக்கு. தள்ளி இருக்கிறதையும் சஹ அப்படின்னு சொல்லுவோம். தட் அதுக்கும் சஹா சொல்லுவோம். ஆனா சாதாரணமா நம்ம ப்ரோனோனா சர்வநாமா யூஸ் பண்ணும்போது ஹி அப்படிங்கிறது. ஹி ஷி இட், சஹ சா தத் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்து காக்கஹங்கிறது புல்லிங்க. நம்ம இங்கிலீஷ்ல எடுத்துட்டோம்னா க்ரோ, இட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. காக்கஹ புல்லிங்க சப்தம். அதனால என்ன பண்றோம்? காக்கஹ ஷாக்காயாம் உபவிஷதி. திரும்பவும் காக்கஹக்கு பதிலா சஹ திவா. திவானா டியூரிங் டே டைம். ஒரே மீனிங் தான். அது இன்டிக்ளைனபிள். இன்டிக்ளைனபிள்னா அது புல்லிங்கத்துல மாறாது, வச்சனத்துல மாறாது, எதுலயும் மாறாது. திவா எப்பொழுதுமே
எப்போ பார்த்தாலும் திவாவா தான் இருக்கும் அந்த வேர்டு. ஓகே, தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அவ்யய பதம். அவ்யயம் அப்படின்னா இன்டிக்ளைனபிள், டிக்ளைன் ஆகாது. இப்ப ராம சப்தம் இருக்கு, ராமஹ, ராமௌ, ராமஸ்ய, ராமே, ராமயோகோ, எப்படி வேணாலும் டிக்ளைன் ஆகும். ஆனா திவா எப்படி டிக்ளைனே ஆகாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அது திவாங்கிற தான் இருக்கும். டியூரிங் டே டைம். ஆகாஷே, இப்போ ஆகாஷே ஸ்ரீதரன் சார் அது ஒன்று சொல்லுங்க, ரூபம் சொல்லுங்க. ஆகாஷே அகாராந்தः ஆகாஷம் நபும்சகலிங்கः ஆகாஷம் சப்தஸ்ய இல்ல ஆகாஷம் சப்தம் இல்ல இல்ல நான் இப்பதான் அந்த முன்னாடி படிச்ச வாழ்க்கை சொன்னேன். ஆகாஷம்ங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சப்தம் ஆகாஷ தான். ஆகாஷ शब्द अकारान्तः नपुंसकलिङ्गः आकाश शब्दस्य सप्तमी विभक्तिः एकवचनम् आकाशे. Okay, sir. You can meet it. So, आकाशे डयते. இப்போ இந்த டயத்தேங்கிறது ஃப்ளைஸ், அதோட தாத்து டீங்னு ஒரு தாத்து, அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். டைங்கிறது தான் அதோட இது, அது பேர் என்னது, அங்க, த டெரிவேஷன். ஸோ டயத்தே இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, தீத்தக அந்தி அப்படின்னா பரஸ்மைப்பதே. இப்போ டயத்தே இப்ப ஆத்மநேபதி. அதனால என்ன வரும், தே இத்தே அந்தே தான் அதோட ரூபம். அதனால டயத்தே பிரதம புருஷ ஏகவச்சனம். லட் லகார டயத்தே. ஸோ இட் ஃப்ளைஸ் டியூரிங் த டே டைம். சஹ திவா ஆகாஷே டயத்தே. The sky flies in the sky during daytime. Naktam. Naktamங்கிறது again another indeclinable. Naktamna at night. Okay, இரவில், night, at night. நீடே, நீடே, நீடம் அப்படின்னு கொடுத்திருக்கு. இதுவும் அகாராந்த நபும்சகலிங்க நீட சப்த. அப்போ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் நீடம். ஓகே, so சப்தமி விபக்தி ஏகவச்சனம் நீடே. வசதி, வசதினா live. இந்த இடத்துல நம்ம stays live. At night it stays in the nest, it lives in the nest. இதுதான் இந்த ரெண்டு லைனோட மீனிங். ஓகே, சீதா சுந்தர், நீங்க ரொம்ப நாளா கிளாஸ்க்கு வரல, படிங்கம்மா. சாரி மேடம், படிக்கவா? படிக்க. மேகாக வாபிஷு வசந்தி. அடுத்த லைன் இல்ல, நீங்க முதல்ல அடுத்த லைன். ஓகே, தே வர்ஷாசு ரடந்தி. ரடந்தி. ஓகே, இப்போ பேகாஹா ரூபம் சொல்லுங்க. ஆகாராந்த ஸ்ரீலிங்க பேகா சப்தः. ஸ்ரீலிங்க பேகா சப்தः. எதனால ஸ்ரீலிங்கம் சொன்னேன்? பேகா ஆ சப்தம். நம்ம மேல என்ன போட்டிருக்கு பாருங்க, இந்த தவளை. பேகஹ, பேகஹ, பேகஹனா பேகஹனா தவளை. தவளை. அப்ப இது என்ன, அப்ப என்ன சப்தமா இருக்கும்? என்ன மேடம், என்ன சப்தமா இருக்கும்? அகாராந்த. சொல்லுங்க. அகாராந்தக, அகாராந்தக புல்லிங்க பேகஹ சப்தः. பேகஹ இல்லம்மா, பேகஹ கிடையாது, பேக சப்தः. பேக சப்தः. அந்த விசர்க்கம் பிரதமா விபக்தியில தான் விசர்க்கம் வரும் ஏகவச்சனத்துல. இப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்கு இங்க, பேகாஹான்னு வந்திருக்கு. அது என்ன வச்சனம்? பகுவச்சனம். சொல்லுங்க. பிரதமா விபக்தி, பிரதமா விபக்தி பகுவச்சனம்.
அடுத்த வேர்டு என்ன வேர்டு சொல்லுங்க. வசந்தி. வாபீஷு அதை விட்டுட்டேன். வாபீஷு. வாபீஷு. வாபி இகாராந்த. வாபி சப்த. ஈகாராந்த. ஈகாராந்த ஸ்ரீலிங்க. வாபி சப்தः. இது என்ன விபக்தியா இருக்கும்? இது என்ன விபக்தி? ஷூ எதுல வரும்? சப்தம விபக்தி. சப்தம விபக்தி என்ன வச்சனத்துல வரும்? பகுவச்சனம். சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. இப்போ ஈகாராந்த புல்லிங்க. புல்லிங்கவா? சாரி, ஸ்திரீலிங்க. வாபி சப்தः சப்தமா விபக்தி பகுவச்சனம். ஓகே ஓகே, மியூட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்ல தெரியணும், கண்டிப்பா சொல்லணும். சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க எழுதும் பொழுது தப்பு பண்ணுங்க, சொன்னாதான் உங்களுக்கு வரும். ஸோ பேக்காக வாபீஷு வசந்தி. இப்ப வாபீஷுங்கிறது அவ என்ன சொன்னா? பகுவச்சனம். பேக்காகங்கிறது பகுவச்சனம். அப்ப பேக்காகாக்கு இன் அக்கார்டன்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி வேர்ப் வந்து வசந்தின்னு வந்திருக்கு. பேக்காகா வசந்தி. பேக்காகான ஃப்ரம், லிவ். அப்போ வாபீஷு. வாபீஷுனா வாபீஷு அப்படின்னா வெல், இந்த வெல். ஓகே, இப்ப இன்னுங்கிறது சப்தமி விபக்தி. ஆனா பகுவச்சனம். அப்ப பகுவச்சனம்னால நிறைய இருக்கு. அப்ப தவளைகள் கிணறுகளில் வாழ்கின்றன. அதுதான் இதோட அர்த்தம். So the frogs live in the wells. அதாவது stay. இப்ப திருப்பி stay வந்து சீதா மேடம் ஏன் stay போட்டிருக்காங்க சொல்லுங்க. ப்ளூரல் மேடம். என்ன, எதோட ப்ளூரல்? புல்லிங்க ப்ளூரல். ராமே ஸ்டே. ஸ்டே. ஸ்டே வந்து சஹ தௌத்தே. ஓகே, தத் சப்தம் அதை சொல்லணும் நீங்க. தத் சப்தம் சஹ தௌத்தே. அப்ப தே வந்து பகுவச்சனம். சோ அது பேக்காகாக்கு பதிலா வந்திருக்கு சர்வநாம சப்தம். சோ தே வருஷாசு. வருஷா வந்து நான் சொன்னேன். ஓகேமா, வருஷாங்கிறது நான் சொல்லியிருக்கேன் நித்திய பகுவச்சனம். சோ வருஷாசு. வருஷாசுன்னா இந்த ரெய்னி சீசன். வருஷா, வருஷாஹா. வருஷாஹா அப்படின்னா ரெய்னி சீசன். அப்போ வருஷாசு அப்படின்னா இந்த ரெய்னி சீசன். ரட்டந்தி. ரட்டந்தின்னா காலிங் அவுட். நம்ம க்ரோக்கிங் ஆஃப் த ஃப்ராக்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, இந்த தவளை அந்த கத்தறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்ப கத்தறது? வருஷாசு, மழை காலத்தில். மழை காலத்தில் அப்படின்னு சொல்லறதுக்கு தான் வருஷாசு ரட்டந்தி. ஓகே, I think we stop here. It's already 4:10.